தையிட்டியில் முளைத்துள்ள சட்டவிரோதமான கட்டடம் மீண்டும் வெடித்த போராட்டம். களியாட்ட விடுதியில் ஏற்பட்ட மோதல், சந்தேக நபர்கள் தொடர்பில் வெளியான தகவல். அனூர் அரசு இழைத்த மிக பெரும் தவறு, வருத்தத்தில் ரணில் விக்ரமசிங்க. சிறை உணவை தவிர்க்கும் தேசப்பந்து தென்னகோன், எடுக்கப்படவுள்ள முடிவு. தமிழர் பகுதி ஒன்றில் இளைஞனுக்கு எமனாக மாறிய உளவு இயந்திரம். உள்ளூராட்சி மன்ற தேர்தல், வெளியாகவுள்ள முக்கிய வர்த்தமானி அறிவித்தல். நாட்டை மீட்க ரணில் மீண்டும் வருவார், அடித்து கூறும் தவிசாளர். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் யாழ்ப்பாணத்தில் போராட்டம் முன்னெடுப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் தையிட்டியில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத கட்டுமானத்துக்கு எதிராக போராட்டம் ஒன்று இடம்பெறுகின்றது. சட்டவிரோத கட்டடம் அமைந்துள்ள பகுதியில் இன்று குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து தெரிய வருகையில், தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட திச விகாரைக்கு எதிராக மக்களால் தொடர்ச்சியான போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் இந்த போராட்டம் இடம்பெற்று வருகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. இந்த நிலையில் குறித்த பகுதியில் அனூர் அரசாங்கத்தின் அனுமதியோடு மீண்டும் ஒரு சட்டவிரோத கட்டடம் கட்டப்பட்டு இன்று திறப்பு விழா நடத்தப்படுகிறது. அனுமதியின்றி புதிதாக கட்டப்பட்டு இன்று திறப்பு விழா செய்யப்படும் கட்டடத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டது. இந்த போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன், காணியின் உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர். அத்துடன் திஸ்ஸ விகாரை பகுதியில் கள ஆய்வுகளை மேற்கொண்டு பிரச்சினை நிவர்த்தி செய்யப்படும் என பௌத்த சாசன அமைச்சர் சுனில் செனவி அறிவித்திருந்த நிலையில், அங்கு அமைக்கப்பட்டுள்ள மற்றைய சட்டவிரோத கட்டடம் இன்று திறந்து வைக்கப்பட்டமை பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தையிட்டியில் திஸ்ஸ விகாரைக்கு மேலதிகமாக அந்த பகுதியில் மிக ரகசியமான வகையில் வேறு சில சட்டவிரோத கட்டடங்கள் அமைக்கப்பட்டு வந்ததாகவும் இராணுவத்தினர் இந்த பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இது தொடர்பாக ஊடகங்களில் செய்தி வெளியான நிலையில் அதற்கு பதில் மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் மறுப்பு தெரிவித்ததோடு தான் சம்பவ இடத்தை பார்வையிட்டதாகவும் அவ்வாறான சட்டவிரோத கட்டடமவையும் இல்லை என்று கூறியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இராணுவத்தினரால் அமைக்கப்பட்டுள்ள அந்த சட்டவிரோத பௌத்த ஆக்கிரமிப்பு கட்டடங்களே இன்று மத வழிபாடுகளுக்கு பின்னர் கையளிக்கப்பட்டதாகவும், குறித்த கட்டடங்கள் பிக்குகள் தங்குவதற்கான மட ஆலயமாக இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத தையிட்டி திஸ்ஸ விகாரையில் தொடர்ச்சியாக கட்டடங்கள் அமைக்கப்படுவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கையாலாகாத தன்மையை வெளிப்படுத்துவதாக பலரும் விமர்சித்து வருகிறார்கள். புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கட்டடத்தை தடுத்து நிறுத்துவதற்கு திராணியற்ற இந்த அரசாங்கம் எவ்வாறு திஸ்ஸ விகாரையை அப்புறப்படுத்தி மக்களின் காணிகளை மக்களுக்கு உரியதாக்கும் என்ற கேள்விகளும் எழுப்பப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கொம்பனி தெரு பகுதியில் உள்ள இரவு விடுதியொன்றில் இடம்பெற்ற மோதல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித ராஜபக்சவுடன் வந்த சந்தேக நபர்கள் 3 அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதன்படி அவர்களை கைது செய்ய பல காவல்துறை குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். நேற்று முன்தினம் இரவு பாதுகாப்பு உத்தியோகத்தர் மற்றும் யோசித ராஜபக்சவுடன் வந்த குழுவினரோடு வாக்குவாதம் ஏற்பட்டதால் மோதல் நிலை ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இரண்டாவது மகனான யோசித ராஜபக்ச இரவு நேர களியாட்ட விடுதியில் மோதலில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். கொழும்பில் உள்ள விடுதிக்கு சென்ற யோசித ராஜபக்ஷ, அவரின் மனைவி உள்ளிட்ட குழுவினர் குழப்பம் விளைவித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. விடுதியில் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தவர்களால் வழங்கப்பட்ட அறிவுறுத்தலை யோசித தரப்பு ஏற்க மறுத்ததால் முறுகல் நிலை ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இரவு விடுதியின் வழக்கமான நுழைவு நடைமுறைகளின் ஒரு பகுதியாக பாதுகாப்பு ஊழியர்கள் அடையாள மணிக்கட்டுப்பட்டைகள் அணியுமாறு கூறியுள்ளனர். இதற்கு அந்த குழு இணங்க மறுத்ததால் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டு அது மோதலாக மாறியது. இது உடல் ரீதியான வன்முறையாக மாறியதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். இரவு விடுதியில் இருந்த பவுன்சர்கள் பின்னர் சம்பவம் குறித்து காவல்துறையினருக்கு தகவல் வெளியிட்டனர். யோசித குழுவின் தாக்குதலுக்கு உள்ளான பாதுகாப்பு பணியாளர்கள் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் கொம்பனி தெரு காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மன்னாரில் அதானி நிறுவனத்தின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டத்தை அரசாங்கம் முன்னெடுத்துச் செல்ல தவறியமைக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வருத்தம் வெளியிட்டுள்ளார். ஊடகம் ஒன்று அளித்த தனிப்பட்ட நேர்காணல் ஒன்றில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இவ்வாறு தெரிவித்தார். இந்திய முதலீட்டாளர்கள் உட்பட தொடர்புடைய பங்குதாரர்களும் இலங்கை அரசாங்கமும் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட ஒரு திட்டத்திற்கு மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த திசை காட்டி பேச்சுவார்த்தை நடத்த என்ன தேவை உள்ளது என்றும் ரணில் கேள்வி எழுப்பினார். இதேவேளை இந்த நிலைமையானது எதிர்காலத்தில் பெரிய அளவிலான முதலீட்டு திட்டங்களுக்கு தடையாக இருக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார்.
அத்துடன் தன்னுடைய அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட கொள்கைகளை முன்னெடுத்துச் செல்லுமாறும் தற்போதைய அரசாங்கத்தை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வலியுறுத்தியுள்ளார். மேலும் இந்திய பெருங்கடலை மையமாக கொண்டு ஆசியாவை நோக்கிய உலகளாவிய சக்தி மாற்றம் நடைபெற்று வருவதாக சுட்டிக்காட்டியுள்ள அவர் இலங்கை அதிலிருந்து பயனடைய வேண்டும் என்றும் இதன்போது தெரிவித்தார். சிறைச்சாலை தடுப்பு காவலில் இருக்கும் முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னக்கோனின் வீட்டில் இருந்து உணவு பெறுவதற்கான கோரிக்கையை சிறைச்சாலை திணைக்களம் பரிசீலித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. தேசபந்து தென்னக்கோன் தன்னுடைய உணவை வீட்டில் இருந்து கொண்டுவர அனுமதி கோரியுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். அதன்படி சம்பந்தப்பட்ட கோரிக்கைகளுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணங்களை சமர்ப்பிக்குமாறு அவருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் கூறினார். காரணங்களை கருத்தில் கொண்டு தேசபந்து தென்னக்கோன் சிறையில் இருக்கின்ற பொழுது அவருக்கு வீட்டில் இருந்து உணவு வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். வெலிகம பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு முன்னால் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் கைது செய்து பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு 20 நாட்களுக்கு பின்னர் தேசபந்து தென்னக்கோன் சமீபத்தில் மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்திருந்தார். இந்நிலையில் அவரை காவலில் எடுத்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் முற்படுத்தியதை அடுத்து ஏப்ரல் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டு தற்போது அவர் தும்பர சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ளார். அம்பாறை அக்கரைப்பற்று காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பிரதேசத்தில் உளவு இயந்திரத்தில் இருந்து தவறி விழுந்து இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் அகத்திக்குளம் பகுதியில் நேற்று இடம்பெற்றது. கண்ணகி கிராமத்தைச் சேர்ந்த 16 வயதுடைய இளைஞர் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உளவு இயந்திரத்திலிருந்து தவறி விழுந்த அவர் அதன் கலைப்பை பகுதியில் சிக்கி உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் உளவு இயந்திரத்தின் சாரதியாக செயற்பட்ட நபர் அக்கரைப்பற்று காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளதோடு சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அக்கரைப்பற்று காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வேட்பாளர் ஒருவர் பிரச்சாரத்துக்காக வாக்காளர் ஒருவருக்கு செலவிடக்கூடிய தொகை தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் எதிர்வரும் நாட்களில் வெளியிடப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்தின்படி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு 5 நாட்களுக்குள் குறித்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட வேண்டும். இதன்படி உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் பொழுது வேட்பாளர் ஒருவர் வாக்காளருக்காக செலவிடக்கூடிய ஆகக்கூடிய தொகை அடங்கிய வர்த்தமானி அறிவிப்பு எதிர்வரும் 25ஆம் தேதிக்கு முன்னதாக வெளியாகும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி செயலாளர்கள் உள்ளிட்ட பிரதிநிதிகளிடமிருந்து தேர்தல்கள் ஆணைக்குழு நேற்று கருத்துக்களையும் பரிந்துரைகளையும் பெற்றிருந்தது. இந்நிலையில் ஒவ்வொரு பிரதேசத்திலும் உள்ள சனத்தொகை அடர்த்தி மற்றும் நிலப்பரப்பை கருத்தில் கொண்டு குறித்த தொகை தீர்மானிக்கப்பட்டு விரைவில் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டுக்கு ஆபத்து ஏற்படும் பட்சத்தில் எதுவித நிபந்தனைகளுமின்றி தேவையான ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தயாராக இருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் தெரிவித்துள்ளார். பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையை முழுமையாக வாசிப்பவர்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான வேலை திட்டங்களில் இருந்து வெளியேறுவார்கள் என்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்த்தன குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் நேற்று சனிக்கிழமை நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். நாடளாவிய ரீதியில் யானை சின்னத்தின் கீழ் ஐக்கிய தேசிய கட்சி தேர்தலில் களமிறங்குகிறது. நாடு வீழ்ச்சியடைந்து அனைத்து சந்தர்ப்பங்களிலும் ஐக்கிய தேசிய கட்சியை அதை மீட்டெடுத்திருக்கிறது. அதற்கமைய இனிவரும் காலத்திலும் நாட்டுக்காக ஐக்கிய தேசிய கட்சி அதன் பணிகளை தொடர்ந்து முன்னெடுக்கும். 1994ஆம் ஆண்டு எதிர்க்கட்சி தலைவர் ஆனதில் இருந்து ரணில் விக்ரமசிங்கே இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறார். எனவே தற்போது தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் என அவ்வாறானவர்களிடம் கேட்டுக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ் மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்கத்தினர் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். குறித்த போராட்டம் இன்று முற்பகல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நல்லூர் நெல்லை திருஞான சம்பந்தர் ஆதீனத்துக்கு முன்பாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கொடுப்பனவை கொடுப்போம் என சொல்வது கொலையை மறைக்கவே, சர்வதேச நீதி கிடைக்குமா உள்ளிட்ட வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்திய வண்ணம் போராட்டக்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.